சாணக்கியர் சிறந்த பொன்மொழிகள். சிங்கத்தின் தலைமையின் கீழிருக்கும் கழுதையும் வென்றுவிடும். கழுதையின் தலைமையின் கீழிருக்கும் சிங்கமும் தோற்றுவிடும். போலியாக காட்டப்படும் எல்லா அன்பிலும் ஒரு துரோகம் ஒளிந்தே இருக்கிறது. அஞ்சி நடுங்கிக் கொண்டிருப்பவனால் சிறிய குட்டையை கூட கடக்க முடியாது. மலர்களின் வாசம் காற்று வீசும் திசையில் மட்டுமே போகும். ஆனால் ஒருவர் செய்யும் தர்மமோ நாலா திசையும் செல்லும். வாழ்க்கையில் வெற்றியடைய மிக முக்கியமான மந்திரம், உனது இரகசியங்களை ஒருபோதும் எவருடனும் பகிராதே. ஒருவன் தன் செயல்களினால் சிறப்படைகிறான், பிறப்பினால் அல்ல. சோம்பேறி எதையும் சாதிக்க மாட்டான். சோம்பேறியால் தன் சாதனைகளை பாதுகாக்க முடியாது. சோம்பேறி சேர்த்த பொருட்கள் விருத்தியாகாது. தீயவனின் சிரிப்பு இனிப்பானது. இனிப்பு மிகையானால் அது நோயை விளைவிக்கும். பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும். நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம்பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள். அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும். உனக்கு எது தேவையோ அது தர்மம். உன் தகுதியை விட உயர்ந்தவனுடனோ அல்லது தாழ்ந்தவனுடனோ நட்பு கொள்ளாதே. இருவராலும் உனக்கு மகிழ்ச்சியை தர இயலாது. மின்மினி பூச்சி எவ்வளவு ஒளியுடன் திகழ்ந்தாலும் அது தீயாகாது. அவமானம், வசைச்சொல் ஆகியவற்றை விவேகமுள்ள மனிதன் வெளியே சொல்ல மாட்டான். குழந்தையை முதல் 5 வருடங்கள் செல்லமாக வைத்துக்கொள். அடுத்த 5 வருடங்களும் திட்டி தீர்த்துக்கொள். 16 வயதை எட்டும்போது உன் நண்பனைப் போல நடத்து. உயர்ந்த குணமுடையவர்கள் எப்போதும் தன்னலத்தை பற்றி கருத்தில் கொள்வதில்லை. அவர்கள் உலக நன்மைக்கான செயலில் ஈடுபடுகிறார்கள். அடுத்தவர் வீட்டை நீ உலுக்கினால் உன் வீடே உன் தலைமீது விழும். நல்லவனின் கோபம் கசப்பானது. கசப்பான மருந்துகள்தான் நோயை தீர்க்கும். உங்கள் தேவைக்கு அதிகமான செல்வங்களை தானமிடுங்கள். இன்று வரை நாம் கர்ணன், விக்ரமாதித்தனைத்தான் பாராட்டுகிறோம். ஆசிரியர், தலைவன், நண்பன், அறிவாளி மற்றும் முட்டாள் ஆகியோருடன் வாக்குவாதம் செய்யாதீர்கள். நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தேச விரோத கும்பல்களும், கொள்ளையர்களும், திருடர்களும், சமூக விரோதிகளும் ஒன்றாக இணைந்து கதறுகிறார்கள் என்றால் நாட்டை ஆள்பவன் மிகச் சரியானவன் என்று புரிந்துகொள். கடலில் பெய்யும் மழை, பகலில் எரியும் தீபம், வசதி உள்ளவனுக்கு கொடுக்கும் பரிசு, நோய் உள்ளவனுக்கு கொடுக்கும் அறுசுவை உணவு, இவை அனைத்தும் பயனற்றது. அதுபோல் முட்டாளுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது. கடுமையாக உழைப்பவனுக்கு கவலைப்பட நேரம் இருக்காது. நல்லவர்களுக்கு உதவாமல் போனாலும் பரவாயில்லை, தீயவர்களுக்கு உதவாதீர்கள். சந்தேகத்துடன் தொடங்கும் காரியம் சங்கடத்திலேயே முடியும். சாராய பாத்திரத்தை நெருப்பிலிட்டாலும் அதன் மனம் போகாது. அதுபோல் எத்தனை முறை புனித நதிகளில் குளித்தாலும் மன தூய்மை வராது.
That's all from this video. Thanks for watching. If you have any suggestion or feedback, comment below.